போய் கும்பிட போகிறா பாருங்க. இதுதான் நான் கொளுத்தி வச்சது மெழுகுபத்தி அண்ட் ஊதுபத்தி எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இந்த பண்ண போடுறது சாமி கும்பிட்றது கீழே போடுவேன் பற்ற வைக்கணும், கரெக்டாக பற்ற வைக்கணும். இந்த போய் வந்து இப்போ வணங்குறேன். ஸோ ஊதுபத்தி பற்ற வச்சாச்சு. முன்னோர்களுக்கு மணி அனுப்பிட்டுருக்கோம். வரிசையாக அப்படி வைக்கணும். வச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி வரிசையாக வைக்கணும் முன்னோர்களுக்கு போய் சேர்றதுக்காக. இந்த போய் வச்சிட்ருக்கான், இவர் வச்சிட்ருக்காரு. சாப்பாடு பாருங்க, முன்னோர்களுக்கு இந்த சாப்பாடை நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து அனுப்புகிறோம். இது சின்ன சின்ன பேபிங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த கோயில் இப்போ சாமி கும்பிட போகுது. முன்னோர்களுக்கு மணி அனுப்புகிறோம். முன்னோர்கள்ங்கிறது ஆண்டவன், நம்ம உடம்பு. ஸோ தெய்வங்கிறது முன்னோர்கள் தான் தெய்வமாக்கப்படுறது. யா அந்த பேப்பரு பாருங்க போடுறாரு பாருங்க. நானும் அப்படி தான் போடுவேன். நான் போட்டு அப்படியே கொடுத்துருக்கேன். நான் போட்டுட்ருக்கேன். இப்போ அவங்க கும்பிட போகிறாங்க பாருங்கள். அவர் லைட்டர்லேயே கும்பிட்றாரு. அவர் அந்த பையன்தான். ஓகே, இவர் இப்போ கும்பிட போகிறாரு. எல்லா முன்னோர்களுக்கு மணி அனுப்பிட்டுருக்கோம். யா சி சி அவங்க சாமி கும்பிட போகிறாங்க. முன்னோர்களை வணங்க போகிறாங்க. வணங்கிட்டு இது எதுக்கு வணங்குறோன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். முன்னோர்களுக்காக இவர் ரொம்ப டேக்கேர் பண்ணி அனுப்புகிறார். யா முன்னோர்களுக்கு இது போய் சேரும். இது மாதிரி வணங்கும் போது முன்னோர்களுக்கு யா யா ஓகேம்மா. யா இவங்களும் முன்னோர்களுக்கு அனுப்புகிறாங்க பாருங்க. வணங்குறாங்க. வணங்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு இந்த கொளுத்தி வச்சுல வட்டம் போட்டு கொளுத்தணும். ஸோ அதுக்கு தான் சுற்றி கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சுட்டு கொளுத்துறோம். இது வந்து முன்னோர்களுக்கு நானும் கொளுத்திட்டேன். முன்னோர்களுக்கு அனுப்புறதுக்கு யா